எல்லா பெற்றோருக்கும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற கனவு நியாயமான ஒன்றுதான். லதாவின் பெற்றோரும் அப்படித்தான் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். படித்த மாப்பிள்ளை, கை நிறைய சம்பாதிக்கும் ஒரு வரன் அமைய இரு வீட்டாருக்கும் பிடித்துவிட்டது. உடனே பேசி முடித்து நிச்சயம் செய்து விட்டனர். லதாவும் நிச்சயம் செய்த மணமகனுடன் தினமும் அலைபேசியில் பேசத் தொடங்கினாள். திருமண நாள் நெருங்க நெருங்க அவள் மனதில் ஒரு குழப்பம், ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது. வீட்டில் உறவினர்கள் அவரவர் பொறுப்பேற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். லதாவின் மனது மட்டும் நாட்கள் நெருங்க நெருங்க ஒருவித தவிப்பு தொற்றிக் கொண்டது. இருவரது வீட்டிலும் திருமண வேலைகள் தொடர திருமண நாளை ஆவலோடு காத்திருக்க, இதோ வந்துவிட்டது நாளை திருமண நாள். ஆனால் லதாவின் மனது பல கேள்விகளை கேட்டு பதில் தெரியாமல் தவித்தது. அன்று காலை யாருக்கும் தெரியாமல் லதா எழுந்து வீட்டின் வெளியே வந்தாள். வீட்டை ஒரு முறை சுற்றி பார்க்க வேண்டும் என்று அவள் மனதில் தோன்றியது. சுற்றி பார்த்தாள். தினமும் அவருடன் அலைபேசியில் பேசியதில் இந்த வீட்டை விட்டு செல்லப் போகிறோம் என்று அவள் அப்போது நினைக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று மட்டும் அவள் மனம் பரிதவித்தது. தந்தையும் தாயையும் பார்த்தாள். எல்லோரும் அவரவர் வேலையாய் இருந்தனர். அந்த நேரம் அவள் வீட்டை ஒரு முறை சுற்றி வந்தாள். ஓரிடத்தில் நின்று விரிந்த கண்களோடு வீட்டை பார்த்தாள். கண்கள் சுருங்கி பின்னர் ஓரத்தில் நீர்த்துளி திரண்டது. அந்த நேரம் தங்கை தனது புது துணி பரவசத்தில், அக்கா உன்னை எங்கெல்லாம் தேடுறது, மருதாணி போட்டு தாக்கா என ஓடி பக்கத்தில் வந்தாள். லதாவின் முகத்தை பார்த்ததும் என்னாச்சிக்கா என்றாள். பூ வாங்கினால் கூட சரிசமமாக வெட்ட சொல்லி சண்டை போடும் நான் இனி யாருடன் சண்டை போடுவேன்? இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கொடுத்துவிட்டு நான் செல்ல போகிறேனே என மனதோடு கேட்டாள். வெளியோரம் வடிந்த நீரை துடைத்து கொண்டே, ஒன்றுமில்லடி, அப்புறமா வந்து போட்டு தரேன் சொல்லி அவளை அனுப்பினாலும் நாளை முதல் இந்த உரிமை தொடருமா என எண்ணினாள். அடுப்படியில் பால் கொதிக்கிறது, நீ எங்கடி போன என்று என்னை திட்டுவாளே அம்மா. நானும் அம்மாவை அடிக்கடி திட்டுவதும் பின்னர் கட்டி அணைப்பதும் இனி கிடைக்குமா? அப்பா யாருடனோ தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார். உள்ளே சென்று அவர் பக்கத்தில் அமர்ந்தேன். அப்பா பேசிக்கொண்டே என்னை பார்த்து, அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா என்றார். நீ எது கேட்டாலும் வாங்கி தருகிறேன், நீ என் செல்லண்டா என்று அன்பை கொட்டும் அப்பாவின் அன்பை இனி நான் எங்கே தேடுவேன்? எச்சிலையும் சோகத்தையும் தொண்டையில் விழுங்கிவிட்டு அம்மாவை அழைத்துவிட்டு வெளியில் உள்ள மாடிப்படியில் போய் உட்கார்ந்தாள். எங்கிருந்தோ குரல் கேட்டது. அடியே உள்ள போ, காத்துக்கருப்பு பற்ற போகுது, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியே உட்காராத. பாட்டியின் குரல் தான் அது. எப்போதும் எதையாவது பழஞ்சொல்லி ஏசிக்கொண்டிருக்கும் பாட்டியின் பேச்சை கேட்க நான் பாட்டியை முறைப்பேன். ஆனால் இப்போது முறைக்க தோணவில்லை. முகம் அப்படியே அழுவது போல பொங்கியது. என்னாச்சிடி என் ராசாத்திக்கு? பாட்டி அருகில் வந்து கேட்டவுடன் அதற்கு மேல் முடியவில்லை. பாட்டியின் மடியில் முகம் புதைத்து கத்தி அழுதேன். எல்லோரும் பயந்து ஓடி வர அம்மாவிடம், அம்மா நானே இருந்து விடுகிறேன், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி என்றேன். உடனே அப்பாவின் மனம் அழுவதை நான் உணர்ந்தேன். அப்பா என்னை அணைத்து சமாதானம் செய்கிறார். என்னம்மா லதா, நல்ல இடம்தான் பார்த்திருக்கிறேன், சந்தோஷமாக இருக்க போகிற. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கல்யாண வீடு அழக்கூடாது. என் கண்களை துடைத்து விட்டார் அப்பா. அவ்வளவு நெருக்கம் இல்லாமலும் அப்பாவிற்கு மகளுக்கும் உள்ள பாசம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. தங்கை குலுங்கி குலுங்கி அழுதாள். அழாதேக்கா, மாமா உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க என வெகுளி பேச்சில் சமாதானம் செய்தாள். ஒரு வகையாக மனதை தேற்றிக்கொண்டு இயந்திரம் போல் நடந்தேன். எனக்கு பிடித்த அத்தனையும் சமைத்து கொடுத்தாள் அம்மா. ஆனால் என் மனம் புண்பட்டு போயிருந்ததால் எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை. நாளை எனக்கு திருமணம்.
போகும் இடம் சொர்க்கமோ இல்லை நரகமோ என்றெல்லாம் தெரியாது. ஆனால் நிம்மதியாக வாழ்ந்த ஒரு சொர்க்கத்தை விட்டு மட்டும் நான் செல்லப் போகிறேன் என்பது மட்டும் தெரிந்தது. அடி வயிற்று நெருப்பை கட்டி வளர்த்த அம்மா, நான் கேட்டதையெல்லாம் வாங்கி தந்த அப்பா, என்னிடம் இருப்பதெல்லாம் அவளுக்கு வேண்டுமென்று உரிமையோடு சண்டை போடும் தங்கை, எப்போது என்னை தவறு செய்ய விடாமல் சத்தம் போட்டி கொண்டிருக்கும் எல்லா உறவுகளையும் உதறிவிட்டு எங்கோ ஒரு புது உறவுகளுடன் நாளை முதல். ஆணின் திருமணம் என்பது ஆண்கள் வாழ்வில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்வில் அது முற்றும் மாறுபட்ட உலகில் காலடி வைக்கும் மாற்றம். அவள் வாழ்ந்த வீட்டில் இருந்து வேரோடு பிடுங்கி எடுத்து மற்றொரு வீட்டில் நட்டு வைப்பதுதான் பெண்ணின் திருமணம். நேசியுங்கள் மனைவியை மற்றும் அவர்களின் உணர்வுகளை. நட்புடன் சகோதரி.